இரண்டாம் உலகப் போரின் கதாநாயகனும் வில்லனும் ஒருவரே. அவர்தான் ஹிட்லர். முதல் உலகப் போரின் போது ஜெர்மனி படையில் இராணுவ வீரராக இருந்த ஹிட்லர், இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மனியின் சர்வாதிகாரியாக விளங்கினார். வட ஆஸ்திரியாவில் உள்ள பிரானவ் ஊரில் 1889ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி பிறந்தவர் ஹிட்லர். இவருடைய தந்தையின் பெயர் அலாய்ஸ் ஷிகில்கிரப் ஹிட்லர். இவர் சுங்க இலாகா அதிகாரியாக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு 3 மனைவிகள். மூன்றாவ மனைவியான கிளாராவின் 4வது மகன் ஹிட்லர். பிறந்தது முதலே ஹிட்லர் நோஞ்சானாக இருந்தார். அடிக்கடி காய்ச்சல் வரும். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குப் பிறகுதான் உடம்பு தேறியது. அலோய்ஸ் கண்டிப்பான தந்தை. சுங்க அதிகாரியாக பணியாற்றியதால் அடிக்கடி வெளியூர் சென்று விடுவார். அதனால் ஹிட்லருக்கு அம்மாவிடம் செல்லம் அதிகம். தாய் மீது மிகுந்த பக்தியும் பாசமும் கொண்டவர் ஹிட்லர். பள்ளியில் படிக்கும்போது ஹிட்லர்தான் வகுப்பில் முதல் மாணவர். அலோய்ஸ் ஹிட்லரையும் அரசு பணியில் சேர்க்க விருப்பப்பட்டார். ஆனால் ஹிட்லரின் விருப்பமோ ஓவியராக வேண்டும் என்பது. ஹிட்லர் படிப்பில் ஆர்வம் குறைந்தது. படம் வரைவதில் ஆர்வம் ஏற்பட்டது. விரைவிலேயே அழகாக படங்கள் வரையும் ஆற்றல் பெற்றார். மாணவ பருவத்திலேயே நிறைய நாவல்கள் படித்தார். போர்கள் பற்றிய கதைகள் என்றால் நாட்டம் அதிகம். குடிப்பழக்கம் கொண்ட தந்தை ஹிட்லரின் தாயை போதையில் ஏசுவது ஹிட்லருக்கு அவரின் மேல் வெறுப்பை அதிகரித்தது. நிதானமாக இருந்தாலும் குடும்பத்தினரை அடிமையாக நடத்துவார். ஹிட்லரையும் வீட்டில் உள்ள நாயையும் ஒரே மாதிரிதான் நடத்துவார். அடால்ப் என்று பெயர் சொல்லி ஹிட்லரை கூப்பிட மாட்டாராம். அலோய்ஸ் ஒரு விசிலை எடுத்து ஊதியதும் ஹிட்லர் ஓடிவந்து அட்டென்ஷ நில் நிற்க வேண்டும். 1903ஆம் ஆண்டு ஹிட்லரின் தந்தை இறந்து போனார். தந்தையின் கண்டிப்பு இல்லாமல் வளர்ந்த ஹிட்லர் நாளுக்கு நாள் முரடனாக மாறினார். மாணவர்களுடன் சண்டை போடுவதுடன் ஆசிரியர்களுடனும் மோதுவார். தனது 17வது வயதில் பள்ளி இறுதித் தேர்வில் தேறினார். ஹிட்லர் அதற்காக கொடுத்த சான்றிதழை வாங்கிக் கொண்டு வருகிற வழியில் நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்தினார். சர்டிபிகேட்டை கிழித்தெறிந்தார். இதை அறிந்த ஆசிரியர் அவரை கூப்பிட்டு கண்டித்தார். இனி என் வாழ்நாளில் சிகரெட்டையும் மதுவையும் தொடமாட்டேன் என்று சபதம் செய்தார் ஹிட்லர். அதன்படி கடைசி மூச்சு உள்ளவரை சிகரெட்டையும் மதுவையும் அவர் தொடவில்லை. மாதாமாதம் வரும் அரசாங்க உதவிப்பணத்தில் குடும்பம் ஓடியது. 18 வயதானவுடன் அம்மாவிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஓவியராகப் போகிறேன் என்று சொல்லி ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவுக்கு ரயிலேறி விட்டார். பிற்காலத்தில் ஜெர்மனிய வரலாற்று புத்தகங்களில் புதியதொரு சித்தாந்தத்தை உருவாக்க வேண்டும் என்று ஹிட்லர் தாயை பிரிந்ததாக கூறப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே அவர் வியன்னாவின் ஆர்ட் அகாடமி இல் சேரவே தாயை பிரிந்தார். ஆனால் அதற்கான நுழைவுத் தேர்வில் தோல்வி அடைந்தார். அடுத்த வருடமும் ஓவியப் பள்ளியில் சேர முயற்சி செய்தார். ஆனால் இம்முறை தேர்வில் கலந்து கொள்ளவே அனுமதியில்லை. அந்த ஆண்டின் இறுதியில் ஹிட்லரின் தாயார் இறந்து போனார். அவமானங்களும் தோல்விகளுமே மிகப்பெரிய சாதனையாளர்களின் இளமை காலத்தை நிரப்புகிறது. தாயின் சேமிப்பும் ஒரு வீடும் ஹிட்லருக்கு வந்து சேர்ந்தது. மாணவராக இல்லையெனில் உதவிப்பணம் நின்றுவிடும் என்பதால் தான் ஒரு மாணவர் என பொய்யான சர்டிபிகேட் தயாரித்து உதவிப்பணம் வருமாறு பார்த்து கொண்டார். இங்குதான் முதன்முதலாக ஹிட்லரின் கில்லாடித்தனம் வெளிப்பட்டது. ஹிட்லர் அதன்பின் ஓவிய அட்டைகள் தயாரித்து பிழைப்பு நடத்தினார். ஹிட்லர் இரவில் கூட மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் ஓவியங்கள் வரைவார். சில மாடல் அழகிகளை வைத்து ஹிட்லர் வரைந்த படங்கள் நல்ல விலைக்கு போயின. அதனால் சொந்தமாக ஒரு ஓவியக்கூடம் அமைத்தார். இந்த சமயத்தில் சிந்தியா என்ற பெண்ணை ஹிட்லர் காதலித்தார். காதல் தோல்வி அடைந்தார். இக்காலகட்டத்தில் ஹிட்லர் நாடோடியாக திரிந்தார். தெருவோர டீக்கடைகளில் நாளிதழ்களை ஒருவரி விடாமல் படிக்கும் பழக்கம் அப்போதுதான் தோன்றியது. அவருக்கு அரசியல் ஈடுபாடு உருவானதும் அப்போதுதான் தான் வரைந்த ஓவியங்களை விற்று காலத்தை ஓட்டினார். இதுவரையிலும் அவருக்கு ஒரு நண்பன் கூட கிடைக்கவில்லை. ஏனெனில் யாரிடமும் அவர் பேசாமல் அவர் எப்போதும் இறுக்கமாகவே இருப்பதுதான் காரணம். பணம் கரைந்தது. பிழைக்க வழி தேடி ஜெர்மனிக்கு வந்தார். வாழ்வில் ஏதாவது சாதித்து சிறிய அளவிலாவது ஹீரோ ஆகவேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அப்போதுதான். ஓவியராக முடியவில்லை. இராணுவத்திலாவது சேரலாம் என்றெண்ணி ஜெர்மனிய இராணுவத்தில் சேர்ந்தார். அப்போது அவருக்கு வயது 25. முதல் உலகப்போர் தொடங்கிய சமயம் அது.